ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எதில் செஞ்சுருக்கோம்னா, நம்ம கடைகள்லாம் பொரிக்கிறதுக்காண்டி நமக்கு கார்ன்ஃப்ளாக்ஸ் விற்கிது பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் வாங்கிட்டு வந்து பொரித்து அதில் செஞ்சுருக்கிறதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது. இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? கார்ன்ஃப்ளாக்ஸை பயன்படுத்தி லட்டு செய்கிறதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு நான் கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இது பொரிக்காத கார்ன்ஃப்ளாக்ஸு நம்ம கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி. இதை நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வானிலையில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. நம்ம இந்த ஜல்லடையில் போட்டு தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா சீக்கிரம் கரிஞ்சிடும். அதனால் இப்படி எண்ணெய் கொஞ்சம் மேலே வர்ற அளவுக்கு இப்படி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாக்ஸ் எடுத்து இப்படி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு டக்குன்னு எடுத்துருவோம். அப்போதே ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொரித்து இப்படி ஒரு தட்டில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சிடலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம எடுத்து இந்த 2 கப்பு கார்ன்ஃப்ளாக்ஸையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நொறுங்கிடுச்சு, நல்லா சூடும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. எப்போயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்த நம்ம இந்த பொரித்த கார்ன்ஃப்ளாக்ஸை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்த பொரித்த கார்ன்ஃப்ளாக்ஸ் எல்லாம் அரைச்சா இப்படி தாங்க வரும். இதை நம்ம ட்ரையாக தான் அரைக்க போகிறோம். நல்லா பவுடர் அரைச்சிக்கலாங்க. இது எல்லாத்தையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம பொரித்து வச்ச எல்லா கார்ன்ஃப்ளாக்ஸ்களையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம பொரிக்காத கார்ன்ஃப்ளாக்ஸை 2 கப் எடுத்தோம்னா நம்ம பொரித்து பொடி செஞ்சோம்னா 1.5 கப்புக்கு தாங்க வரும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப்புக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம 1.5 கப்புக்கு கார்ன்ஃப்ளாக்ஸ் அந்த பொடி எடுத்தோம்னா 1.5 கப்புக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கலாங்க. 1.5 கப்பு. இப்போ நம்ம பொரித்து வச்சு பொடி செஞ்ச கார்ன்ஃப்ளாக்ஸ் பொடி, சர்க்கரை, பொட்டுக்கடலை மாவு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டுங்க. நம்ம எல்லாம் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாங்க. இதில் 4 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்காங்க. இந்த நெய்யை நல்லா உருக்கி எடுத்து வந்துடலாங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி நல்லா சூடாக இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு ஒரு 6, பாதாம் பருப்பு ஒரு 6 எடுத்து குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் ஹீட்லேயே நம்ம சேர்த்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. இப்போ பாதாம், முந்திரி இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி நல்லா முறுமுறுன்னு வந்த பிறகு நம்ம இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இது சூடாக இருக்கும்போது நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் பொரிச்சது எண்ணெயில் பொரிச்சனால நம்ம அதிகமாக இதுக்கு நெய் கூட தேவைப்படாது. இந்த 5 ஸ்பூன் நெய்யே நமக்கு இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி பண்ணோம்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இப்படி இந்த லட்டு பார்த்து இப்படி பிடிச்சிக்கலாங்க. இப்போ நிதானமாக இப்படி பிடிச்சா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி அருமையான லட்டாக நம்ம பிடிச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்மளுடைய அருமையான கார்ன்ஃப்ளாக்ஸ் லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் லட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.